பிராத படிக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் மணி அடி. ஊருக்குள்ள அவ்வளோ பாவம் பண்ற நாட்டாம நீங்களே சந்தோஷமா 2 பொண்டாட்டியோட இருக்கீங்க. ஆனா நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்றதுக்கு இந்த ரெங்கநாயகி கிட்ட மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் ஊர் வம்பு பண்ணிட்டு இருந்த இந்த ரெங்கநாயகி இப்ப சொந்த குடும்பத்திலே வம்பு பண்ணிட்டு இருக்கு. மணமகளே வான்னு பாசமா கூப்பிடுன்னு பார்த்தா மாட்டடி மகளே வான்னு மிரட்டுது. நாட்டாம எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க அழகா இல்ல, ஆனா வேற வழி இல்ல. இந்த ரெங்கநாயகி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ஹெல்ப் பண்ணா 10 rupees ஜிபே பண்றேன். தேங்க் யூ. ஓ பிராது கொடுத்தது மணமகளே வா குடும்பத்துல இருந்து. நர்மதா 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 வாங்க பஞ்சாயத்துக்கு. எப்படி இருக்கீங்க? ஏங்கண்ணு நீ வரும்போதே கிரவுட் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. உனக்கு என்ன கண்ணு பிராது? சொன்னோம்ல அதுதான். நர்மதா இல்ல குடுக்குற 10 rupeesக்கு அவ்வளவு கேப்பீங்களா? நான் கொடுக்காத 10 rupeesக்கே நிறைய கேட்பேன். நீ 10 rupees கொடுத்துருக்கனா கொஞ்சம் நல்லாவே கேட்பேன். அதனால பிராது கொடுத்தவங்க புகார் கொடுத்தவங்க வாங்க. நர்மதா பிராது கொடுத்திருக்கிறது ரங்கநாயகி ரங்கநாயகி. அது மட்டுமா கூட வர போறது கதிர் கதிர் வாங்க. கோர்ட்டு டவாலி மாதிரி வேலை பார்த்துக்கு இருக்கான். ரங்கநாயகி நீ தானம்மா? சரி அந்த இல்லம்மா அந்த சாவி கொத்து பல பிரச்சனை வரும் போல இருக்கு. ஆமா அட பாவி கொத்து. ஏமா அந்த பிராத நானும் கொடுக்கலாம் தான் நினைச்சேன். சாரிம்மா என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்துக்காக சின்ன வயசுல இருந்து ஓடா தேஞ்சி ஆடா உழைச்சி எல்லா வரப்போற எல்லா பிரச்சனையும் நான் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு அந்த பொண்ணு மேல லைட்டா ஒரு காதல் இருக்கு. அந்த காதலுக்கு எங்க அம்மா ஓகேவே சொல்ல மாட்டாங்க. உங்க அம்மா எங்க அப்பா காதல ஒத்துக்கல, நம்ம காதல எப்படி ஒத்துப்பாங்க? ஏன்னா பையனா எங்க அம்மாக்கு அவ்வளவு பிடிக்கும். இவளெல்லாம் என் மருமகளா ஏத்துக்க முடியாது. என்ன மருமகளை ஏன் ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு ரீசன் சொல்லுங்க. அப்ப என்ன ஏத்துக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லம்மா. உன்னையெல்லாம் வீட்டுல ஊதுவத்தியா கூட ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாரு, அடிச்சு புடுவேன் பாத்துக்க. நீ கேளுமா முதல்ல இருந்து. அழகா இல்லையா ஒல்லியா இல்லையா என்ன இல்ல எல்லாம் இருக்குமா. நீ எதிரியோட பொண்ணு, உன்னை எப்படி ஏத்துக்க முடியும்? எதிரினா யாருன்னு நினைக்கிறீங்க? அதை என் வாயால சொல்ல விருப்பம் இல்ல, நீயே சொல்லு. சரி அப்ப வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுமா, அந்த பிள்ளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். எதிரி கிட்ட சவால் விட்டு என் அக்கா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணுவேன்னு உறுதியோட இருக்கேன். ஆனா எனக்காக உங்க பிள்ளைக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? முடியாது. அப்புறம் வேற ஏதாவது பேசு. ரங்கநாயகிமா சாரிமா வேண்டாமா. நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். இதை விட ஒரு பெரிய பிராது ஒண்ணு இருக்கு நாட்டாம. ஒரு ஹீரோவா அந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கேன். ஒரு ஹீரோயின் கூட இப்படி நிக்க கூடாதுன்றாங்க, இப்படி பண்ண கூடாதுன்றாங்க. இருங்க இத பாத்தீங்களா உங்க முன்னாடி என்ன நடக்குது? அங்கெல்லாம் என்ன நடக்குது நான் சொல்லவா? சாமி சாமி பொறுமை, அதை விட முக்கியம் காதல் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எங்க தண்ணி குடிங்க. நீங்க தண்ணி குடிச்சீங்களா? இவரு நகை திருடு போயிருச்சுன்னு தண்ணி குடிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கிறாரு. பச்சை தண்ணி கூட குடிக்காம அதுவும் அவர் நான் சொல்லி பண்ணிருக்காரு. ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம இந்த குடும்பத்துக்காக ஓட. நீ தண்ணியை குடி. அது ஒண்ணுமில்ல. போன மாசம் டிபி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை வந்துச்சு. இப்படி வந்து பாடி இப்ப வீக்காகி போய் கிடக்கு. நான் கேக்குறேம்மா, கேளுமா. எதுக்குமா உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்கலனா இந்த ஆங்கிள்ல பார்த்தா உன்னை பிடிக்கல. நீ ஆங்கிளுக்குள்ள போயிடாதம்மா, நீ அந்த ஆங்கிளுக்குள்ள போயிடாத. இங்க பாருமா, மூக்கு இல்லையா, மொழி இல்லையா, சிரிக்கிற பல்லு இல்லையா, முதல்ல இது பொண்ணு இல்லையா? ஏமா நீ இப்படி பண்ற? அவ தேவலோக ராணியாவே இருக்கட்டும், ஏன் பிள்ளைக்கு வேணாம். சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல? உங்களுக்கு எந்த மாதிரியான மணமகள் வேணும்? நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்கம்மா. அழகு, அறிவு, வீரம் இது எல்லாம் நிறைஞ்ச ஒரு பொண்ணு வேணும். சொல்லுங்க நான் என்ன பண்ணோம்? கதிரே, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்கு நாட்டாம. இவனை இப்பவே அத்த விடுங்க. நான் பிராது கொடுக்கிறேன். நான் 15 ரூபாய் ஜிபே பண்றேன். இவனை அத்த விடுங்க. 15 ரூபாய் இவனை அத்த விடுங்க.
எனக்கு அம்மாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். நான் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வா, உனக்கு ஓகே தானே? வா. யோ, இதெல்லாம் ஒரு நாட்டாம. ஆசீர்வாதம் ரெண்டு பேரும். ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும். ஆகா ஆசீர்வாதம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர்மா. ஆமா